ஹலோ மூவி லவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஹாட்ஸ்பாட் இந்த மூவியோட அஃபீஷியல் ஓடிடி லிஸ்ட் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷனில் ஆதித்யா பாஸ்கர், கௌரி, சாண்டி மாஸ்டர், அம்மு அபிராமி, சுபாஷ், ஜனனி, கலையரசன், சோஃபியா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க ஒரு மூவி தான் ஹாட்ஸ்பாட். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்துடலாம். இந்த மூவி ஒரு ஆந்தாலஜி ஸ்டோரி. படத்தோட ப்ரொடியூசர் கிட்ட டைரக்டர் கதை சொல்ற மாதிரி இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தோட டைரக்டரான விக்னேஷ் கார்த்திக் தான் 4 வெவ்வேறு விதமான கதைகளை ப்ரொடியூசர் கிட்ட சொல்றாரு. அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் கதை ஹாப்பி மேரிட் லைஃப். இந்த கதையில ஆதித்யா பாஸ்கரும் கௌரியும் தான் மெயின் ரோல் நடிச்சிருக்காங்க. இந்த சமுதாயத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும்னு கட்டாயமான ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை இவங்க ஸ்வைப் பண்ணா இந்த சமுதாயம் இவங்களை எப்படி பார்க்கணும் இந்த கதையில சொல்ல வந்திருப்பாங்க. குறிப்பா ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு தாலி கட்டாவும், ஹஸ்பண்ட் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டிலே இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அதனால இவங்க இப்படி இருக்கிற இவங்களை இந்த சமுதாயம் இவங்களை எப்படி பார்க்குதுன்னு இந்த கதையில சொல்ல வந்திருப்பாங்க. செகண்ட் ஸ்டோரி கோல்டன் ரூல்ஸ். இந்த கதையில சாண்டி மாஸ்டரும் அம்மு அபிராமி தான் மெயின் ரோல் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மேரேஜை பத்தின பேச்சுவார்த்தையை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க 2 பேரும் கசின் ரிலேஷன்ஷிப்ல உள்ளவங்க. இவங்க 2 பேருமே அண்ணன் தங்கச்சி உறவு முறையில உள்ளவங்க. இவங்க காதல் கை குடிச்சா இல்லையா தான் இந்த செகண்ட் கதையோட ஒன்லைன் ஸ்டோரி. இப்படி அண்ணன் தங்கச்சி உள்ள லவ் ஸ்டோரியை இந்த சமுதாயம் எப்படி பார்க்கணும் தான் இந்த கதையில சொல்ல வராங்க. அடுத்ததான் 3வது கதை தக்காளி சட்னி. இந்த கதையில சுபாஷும் ஜனனி தான் மெயின் ரோல் நடிச்சிருக்காங்க. சுபாஷ் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு இவருக்கு வேலை போனதுனால சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போன்ற ஒரு சூழ்நிலை வருது. அதனால இவர் மேல் செக்ஸ் ஒர்க்கர் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்றாரு. இவர் ஆசைப்பட்டு தான் இந்த ஜாப்ல ஜாயின் பண்றாரு. இப்போ ஜனனி கூட இவர் சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அதையும் ஒரு பக்கம் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஜனனி ஒரு கட்டத்துல சுபாஷ் செக்ஸ் ஒர்க்கரா இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதை நடந்துச்சு. இதுதான் இந்த 3வது கதையோட ஸ்டோரி. 4வது ஸ்டோரி ஃபேம் கேம். இந்த கதையில கலையரசன், சோஃபியா தான் மெயின் ரோல் நடிச்சிருக்காங்க. கலையரசன் ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்காரு. ஒய்ஃப் சோஃபியா ஒரு பொண்ணு ஒரு பையனு. ரொம்பவுமே குறுகிய சம்பளமா இருந்தாலும் ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான லைஃப் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ பையனும் பொண்ணும் ஒரு ரியாலிட்டி ஷோல கலந்துக்கிறாங்க. பையன் ரியாலிட்டி ஷோல இருந்து வெளியே வந்துடுறான். ஆனா பொண்ணு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால இவங்களோட வாழ்க்கை தரமும் இந்த ஸ்டோரி மூலமா உயருது. இப்போ கலையரசனுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை வருது. எங்க தான் பொண்ணோட கியூட்னஸ் எல்லாம் போயிருமோன்னு அவர் ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலா அவர் பயந்த மாதிரி இந்த கதையில எதுவும் நடந்துச்சா? இதுதான் இந்த 4வது ஸ்டோரியோட கதை. இந்த 4 ஸ்டோரிக்குமே கிளைமேக்ஸ் என்ன இருக்குன்னு நீங்களே இந்த மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஹாட்ஸ்பாட் இந்த மூவியோட டிஜிட்டலைஸ் அமேசான் பிரைம், ஆகா தமிழ், டென்ட் கொட்டா இவங்க 3 பேர் தான் வாங்கியிருக்காங்க. படத்தை வர மே 17ஆம் தேதி பிரீமியர் பண்றதா பப்பீஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாட்ஸ்பாட் மூவி நீங்க பார்த்துட்டீங்களா? எனக்கு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வீக்கெண்ட்ல டைம் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நீங்க ஒரு சூப்பரான மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாட்ஸ்பாட் மூவியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூவி இந்த வருஷத்துலேயே சூப்பரான ஒரு மூவி கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராகவே இந்த மூவி வந்திருக்கு. இந்த மூவியை நீங்க கண்டிப்பா ஒன் டைம் செக் அவுட் பண்ணி பாருங்க. மே 17ஆம் தேதி இந்த மூவி உங்களுக்காக அவ்வளோ இருக்கும். டைம் இருந்தால் ஒன் டைம் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா ஓடிடி அப்டேட்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.